ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கேசரி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு கேசரிக்கு நெய் ஊற்றிக்கிறேன். சில பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஃபுல்லாகவே நெய்யில் தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு நட்ஸ்லாம் போட்டிருக்கேன். நான் பாதாம், முந்திரி, திராட்சை இது 3 போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம கேசரி செய்யும் போது ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அடி பிடிக்காது. ஸோ ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. ஏன் அப்படின்னா நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதே நெய்லேயே நம்ம கேசரி அளந்து, இப்போ நான் கிண்ணத்தில் அளக்கிறேன், அளந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எதுக்கு அளக்கிறோம் அப்படின்னா சர்க்கரை, தண்ணி எல்லாமே இதில் தான் நம்ம அளக்க போகிறோம். ஸோ நான் அது பேர் என்ன, ரவை போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்படி தான் அடிக்கடி மறந்துடும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா போட்டு சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த டிஷ் நான் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே சரி, நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இது பிடிச்சிருக்கு, இது செஞ்சு கொடு அப்படின்னா நான் உடனே செஞ்சு கொடுத்துருவேன். சப்போஸ் என்னால் முடியல, ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா மறுநாளாவது செஞ்சு கொடுத்துருவேன். எப்பயுமே சரி, அது என்னன்னே தெரியல, என்னோடய பிள்ளைங்க கேட்டால் கூட நான் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். சம்டைம் செஞ்சு கொடுப்பேன், சம்டைம் விட்டுருவேன், கேர்லெஸ்ஸாக இருந்துருவேன். நாளைக்கு செஞ்சு தரேன், நாளான்னைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு. பட் என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டால் மட்டும் உடனே செஞ்சு கொடுத்துருவேன். அது ஏன்னு இது வரைக்கும் தெரியல. அந்த அளவுக்கு அவர் மேலே பாசமாக என்னன்னு தெரியல. எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். பட் ரொம்ப பிள்ளைங்களோட ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ ஒரு லவ் இருக்குது. இந்த கேசரி ஃபுல்லாகவே நான் அவ்வளோ லவ் போட்டு செஞ்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கலாம். பொடி பண்ணி போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதே கிண்ணத்தில் 1 கிண்ணம் இது ரவை போட்டேன். அதுக்கு 3 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். சரிங்களா? 1க்கு 3 தண்ணி ஊற்றிக்கணும், அதுதான் அளவு. அதுக்கப்புறம் இந்த இது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நான் ஏலக்காய் உங்ககிட்ட 4-5 இருந்தது, நிறைய இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்ஸியில் அதோடு சேர்த்து பொடி பண்ணி போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 தான் இருந்தது, அதனால் இடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஆரஞ்சு கலர் தான் கிடச்சிது, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைனாப்பிள் கிடச்சா ஆட் பண்ணுங்கள். இது என்னோட ஒரு ஐடியா. சரிங்களா? ஏன்னா அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேசரி. நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், அதனால சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது தான் கிடச்சிது, ஸோ அதனால் நான் இது போட்டிருக்கேன். அடுத்தது வாங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை 1க்கு 1.5. இப்போ 1 கிண்ணம் ரவை போடுறோம் அப்படின்னா 1.5 ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் எல்லாருமே. ஸோ நானும் அதிகமாக சர்க்கரை போட மாட்டேன் எதுலேயுமே, அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெய் போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் நம்ம நெய் போட்டோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் அந்த நெய்யை அப்படியே மேலே போட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அடுத்தது நட்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கேசரி முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்